ஓம் நமச்சிவாய. கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சில நாட்களாக உடல்நிலை காரணமாக கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு ஆன்மீக ஜோதிட தகவல்களை சொல்ல முடியாமல் இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஏற்கனவே சொல்லி வரும் விஷயங்களுடைய தொடர்புடைய சில விஷயங்களை பார்ப்போம். இன்று திருமண வயது என்பது ஆண்கள் 40 வயது வரை திருமணமாகாமல் இருக்கிறார்கள், பெண்கள் 30 வரை திருமணமாகாமல் இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பெண்களும் ஆண்களும் காலத்தை 25 வயதுக்கு மேல் ஒத்தி போடுவதுதான் முக்கியமான காரணம். பிறகு 30 வயது வந்தவுடன் அவர்கள் ஜாதக பொருத்தம் பார்க்க வருகிறார்கள். இப்பொழுது பலவிதமான கருத்துக்கள் ஜாதகம் பொருத்தம் பார்ப்பதில் இருக்கிறது. இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு என்னென்ன அம்சங்களை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று ஜோதிட ஆய்வு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அனுசரித்தே ஜோதிட வல்லுநர்கள் இந்த பொருத்தம் பார்க்க வேண்டும். முதலில் பெண்ணின் ஜாதகத்தோடு ஆணின் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 13 பொருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றுள் 3 பொருத்தங்கள் மிகவும் முக்கியமானது அல்ல என்று கருதி மீதமுள்ள 10 பொருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 பொருத்தங்களில் 6 பொருத்தம் இருந்தால், 7 பொருத்தம் 8 பொருத்தம் இருந்தால் திருமண ஜாதகம் பொருந்துமா என்று கேட்டால் அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த 10 பொருத்தங்களில் 5 பொருத்தங்கள் மிகவும் முக்கியமானவை, மீதி உள்ள 5 பொருத்தங்கள் முக்கியமானவை. மிகவும் முக்கியமானவை அடிப்படையான 5 பொருத்தங்கள் இருந்தால் நாம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லலாம். அவை தினப்பொருத்தம் என்று சொல்வார்கள். தினப்பொருத்தம் என்பது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவே பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை கணக்கிட்டு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தால் அது நட்சத்திர பொருத்தம் எனப்படும். அதைத்தான் தினப்பொருத்தம் என்று சொல்கிறார்கள். ஆக தினப்பொருத்தத்தினுடைய ஒன்றுபற்ற கருத்து ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காக இதை பார்க்கிறார்கள். இரண்டாவது கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம் என்பது தேவகணம், ராட்சசகணம், மனுஷகணம் என்ற 3 உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுபற்ற சுவாபம் இருப்பதை அது குறிக்கும். ஆகவே கணங்கள் ஒன்றாக இருப்பது நல்லது. அப்படி என்றால் அந்த கணப்பொருத்தம் இருக்கும் பொழுது 2 பேருக்கும் ஒன்றுபட்ட சுபாவம் இருக்கும் என்று கருதலாம். மூன்றாவது யோனி பொருத்தம். இந்த யோனி பொருத்தம் என்பது திருமணத்தில் மிகவும் முக்கியமானது. இது ஆண் பெண்ணுடைய தாம்பத்திய சுகம் பற்றியது. ஆகவே ஆணுக்கு ஆண் யோனியாகவும் பெண்ணுக்கு பெண் யோனியாகவும் இருப்பது தான் மிகவும் சிறந்தது. இந்த யோனி பொருத்தம் இல்லை என்றால் பொருத்தம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ராசி பொருத்தம். ராசி பொருத்தம் பெண்ணுடைய ராசியிலிருந்து ஆணுடைய ராசி எத்தனாவது ராசி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். 1, 2, 3, 4 என்பது பொருந்தாது. 5 பரவாயில்லை. 6, 8 எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த ராசி பொருத்தம் ஒற்றுமையை குறிக்கும், புத்திரபாக்கியத்தை குறிக்கும். இது கண்டிப்பாக வேண்டும். ரஜ்ஜு பொருத்தம் ஆயுள் பலம், மாங்கல்ய பலம் இது பற்றியது. இதிலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள நட்சத்திரம் ஒரே ரஜ்ஜுவில் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 5 மிகவும் முக்கியமான பொருத்தங்கள். மிக முக்கியத்தை தவிர முக்கிய பொருத்தங்கள் என்பது மாகேந்திர பொருத்தம் என்று உண்டு. நட்சத்திரத்தினை அடிப்படையில் புத்திரபாக்கியம் விருத்தி. ஸ்ரீ தீர்க்கம் என்பது பெண்ணின் நல்வாழ்வு. ராசி அதிபதி பொருத்தம் என்பது சம்பந்திகளுடைய ஒற்றுமை. வசியம் என்பது
அந்யோன்யம், தம்பதிகளுடைய அந்யோன்யம் நெருக்கம். வேத என்பது பரஸ்பரம் உதவி கொள்வது. ஆகவே இந்த 10 பொருத்தங்கள் 5 பொருத்தங்கள் பொருத்தம் இருந்து முக்கியமானவை, மிக முக்கியமானவை இருந்தால் அவற்றை கன்சிடர் பண்ணலாம். அதற்கு பிறகு அதோடு நாம் அந்த பொருத்தம் பார்க்கும் வேலையை முடித்துவிடக்கூடாது. ஆக ஜாதகர் பிறந்த தினத்திலிருந்து இன்று என்ன திசை நடக்கிறது, இந்த நவக்கிரக திசையில் எந்த திசை நடக்கிறது என்று கணக்கிட வேண்டும். அந்த தசையினுடைய உட்பிரிவு புத்தி என்னவாக இருக்கிறது என்று கணக்கிட வேண்டும். அதனுடைய உட்பிரிவு அந்தரம் என்னவாக இருக்கிறது என்று கணக்கிட வேண்டும். இப்படி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருடைய ராசி நட்சத்திரத்துக்கு நல்ல உகந்த தசை வருகின்ற காலத்தில், அந்த உகந்த திசையில் உகந்த புத்தி வருகின்ற காலத்தில் திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அல்லது குருவின் பார்வை லக்னத்தை பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி, ராசியை வைத்து நாம் கணக்கிட வேண்டுமா, லக்னத்தை வைத்து கணக்கிட வேண்டுமா? லக்னம் என்பது சூரியன் உதயாதி நாழிகையிலிருந்து எத்தனை மணி கழித்து குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை பொறுத்து லக்னம் கணிக்கப்படும். இந்திய முறையில் லக்னத்தை அடிப்படையாக வைத்தே நாம் எல்லாவற்றையும் விதியின் அடிப்படையில் எப்படி ஜாதகருக்கு காலங்கள் நடைபெறுகின்றன என்று நாம் கணக்கிட வேண்டும். அதை ஒன்றாக வைத்து கணக்கிட வேண்டும். ராசியை வைத்து கணக்கிடுவது கதி எனப்படும். ராசியை வைத்து கணக்கிட்டால் அது ஒத்து பார்த்து சொல்வதற்கு உதவியாக இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது, திசை நல்ல திசை நடக்கிறதா. மூன்றாவது, குரு பார்வை இருக்கிறதா, திருமணத்திற்கு உகந்த காலமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நாலாவது, தோஷங்கள் இருக்கின்றனவா என்று பார்க்கணும். இதில் முக்கியமாக 3 தோஷங்கள் நாம் பார்க்கணும். ஒன்று செவ்வாய் தோஷம் என்பது, 2 சர்ப்ப நாகதோஷம். சர்ப்பதோஷம் என்பது நாகதோஷம், ராகு கேதுவை பற்றியது. பிறகு களத்திர தோஷம் 5ஆம் இடத்தை பற்றியது. இந்த தோஷங்கள் ஜாதகர் இருவருக்கும் சமமாக இருந்தால்தான் அதை பொருத்தம் என்று கொள்ள வேண்டும். பொருத்தமுள்ள பகுதிகள் பொருத்தமாக இருந்து இதில் யாருக்காவது ஒருவருக்கு தோஷம் இருந்தால் அதை நாம் திருமணத்திற்கு எடுத்துக்கொள்வது என்பது நல்லதல்ல. அவருடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்காது. ஆகவே இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் நல்ல முறையில் ஜோதிட நூலில் கூறியிருக்கின்றபடி பார்த்து பொருத்தம் பார்த்தார்கள் என்றால் இது விஞ்ஞான ரீதியான நல்ல பலன்களை கொடுக்கும், உண்மையாகவே அமையும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.